Happy birthday. Thank you. இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு ஃப்ரைடேவா போச்சு. ஒர்க் இருக்கு, அதனால எங்கேயும் வெளியே போக முடியாது. போட முடியாது. ஆல்ரெடி லீவ் போட்டாச்சு நிறையா. இன்னைக்கு வீட்லயே தான் இருக்க போறோம். நான் வேணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு தரேன். என்ன வேணும்? எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும், நல்லா ஃபுல்லா மசாலாவோட இருக்கணும். சுக்கா, என்ன மட்டன்? சிக்கன் சுக்கா. ஓகே. வேற அதுக்கு இட்லி. இட்லியா? சரி, காலையில இட்லி சுட்டு கொடுக்குறேன், மதியானம் வந்து பிரியாணியும் சுக்காவும் செஞ்சு தரேன். ஓகேவா? சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு கறி வாங்கிட்டு வர சொன்னான். போய் கறி வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ, இதுக்கு பிரியாணிக்கு ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் செஞ்சிகிட்டு இருக்காங்க. செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு பர்த்டேவை நீட்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். காலையில் இட்லி செய்யணும்னு பார்த்தா மாவு பிடிக்கவே இல்லை. நேற்று செஞ்ச மாவு, நேற்று ஆட்டின மாவு, அதனால் இன்னைக்கு புளிக்கல. ஸோ அதனால இப்போ என்ன செய்யணும்? ராகி சேமியா எங்கே இது? இதோ இங்கே இருக்கு பாரு. அது வந்து 2 நிமிஷம் ராகி சேமியா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் சாப்பிட போகிறோம். வித் எக்கா. குளிச்சாச்சு, சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே வாசமே அப்படியே சூப்பராக இருக்கு. சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரியாணி ரெடி ஆக போகுது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். அடுத்து பிரியாணி சுக்கா எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம் முடியாது, ஒர்க் பார்க்கணும். 2 மணிக்கு நான் லாகின் பண்ணி ஒர்க் பார்க்கணும், நைட்டு 12 மணி வரைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி புது ட்ரெஸ் கூட நான் போடல. புது ட்ரெஸ் எடுத்தோம், பட் அதை கூட நான் இன்றைக்கி போடல. புது ட்ரெஸ் வந்து நாளைக்கு போட்டுட்டு நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போக வேண்டியதான். நாளைக்கு சும்மா ஷாப்பிங் அவுட்டிங் எல்லாம் நாளைக்கு தான். இவங்க பர்த்டேக்கு வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க, அப்படிதானே? ஆமாம், நான் தான். இவங்க பர்த்டேனாலும் நான் தான் வாங்கி தரணும், என் பர்த்டேனாலும் நான் தான் வாங்கி தரணும். அது அப்படிதான், எல்லா வீட்லேயும் அப்படிதான். சரி, நான் பிரியாணி செய்ய, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. பிரியாணி எப்படி? பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது. பெரிய ப்ராசஸ் தான், சொல்லு. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கீயும் எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் பிரியாணி அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும், ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் வெங்காயம் வந்து போட்டுட்டு அது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அதில் வந்து தயிர் ஆட் பண்ணணும், லெமன் ஆட் பண்ணணும். Bye.
பிரியாணி நல்லா மசாலா ஊற்றி இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. பிரியாணி ஊற்றிருக்கா? இல்லை கடையில் வந்து ஒரு மாதிரி ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு சில கடையில் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும். அது இதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சுக்கா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை விட. எத்தனை மணியாக இருந்துச்சு சொல்லு? 3. அதுக்கு ஏன் பல்ல காட்டுற? அதை காட்டாமல் சொல்லாமே. இப்போ போய் சொல்கிறேன். நான் வரதுக்குள்ளே ஒரு பணியாரத்தை தின்னுட்டு 4 பணியாரம் சொன்னா இப்ப அங்க இருக்கிற 2 பணியாரம் உனக்கு தான். என் பர்த்டே கிஃப்ட்டுங்க. அதான் 2 ஷர்ட் வாங்கி கொடுத்தேனே. ஓ. அப்புறம் சாப்பாடு உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன். வேற என்ன வேணும்? ஷர்ட் இன்னும் நான் போடவே இல்லை. நாளைக்கு போட்டுக்கிறேன். பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். யாராச்சும் இந்த மாதிரி குடிப்பீங்களா? நான் குடிப்பேன். வித்தவுட் சுகர் குடிப்பியா? சுகர் கம்மியா போட்டு வேணா குடிப்பேன். வித்தவுட் சுகர் கசப்பா சூப்பரா இருக்கும். பீர் மாதிரி இருக்கும். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. காலிஃப்ளவர் சில்லி மதியம் போட்டிருப்பாங்க போல. ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. கல்லுமா இருக்கு. சுத்தமாக சாப்பிட முடியல. எங்களோட 2 ஹேங் அவுட் ஸ்பாட் இந்த ஊர்ல. அந்த எதுன்னு ஒன்று வந்து கருப்பட்டி காஃபி, இன்னொன்று வந்து பேக்கரி. இந்த 2 தவிர வேற எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம். பேக்கரியில் போயிட்டு டீ குடிச்சிட்டு பப்ஸு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இங்கே வந்து அப்படிதான் கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு. ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில் சமோசா செம்மையாக இருக்கும். அப்புறம் சில்லி கடை ஒன்று இருக்குது, நடேசன் சில்லி கடைன்னு சொல்லிட்டு. அந்த சில்லி கடையை வந்து நான் சொல்லுவேன் 10க்கு நான் 9.5 ரேட்டிங் கொடுப்பேன் அந்த சில்லி கடைக்கு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் நான் சாப்பிட்ருக்கேன். பட் அந்த அளவுக்கு சில்லியில் வந்து டேஸ்ட்டும் அந்த ஆயில் இல்லாமையும் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு இந்த கடை தான். எங்கள் ஊரில் இருக்கிற அந்த கடை தான். இந்த கருப்பட்டி காஃபி வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர்ஸில். அடிக்கடி ஈவினிங்கில் இங்கே தான் வருவோம். ஸோ ரிலாக்ஸாக அப்படியே ரோட்டு வரத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு போகலான்ட்டு. ஓகே, என்னோட பர்த்டே விழாக்கு முடிஞ்சது. பெருசா ஒன்றும் பண்ணல. காலையில சாப்பாடு செஞ்சதை காமிச்சான். மதியம் சாப்பாடு சாப்பிட்டது. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சூப்பரா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. லைக்கும் கொடுங்க. வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா. ஏதாவது பிடிக்கல அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து திருத்திக்கிறோம். பை. தேங்க்யூ.